ஸோ 7,50,000 விலையில் உங்களால் ஒரு டர்போ பெட்ரோல் கார் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த காரும் ஒரு சேஃபஸ்டான காராக இருந்தால், பேசிக்காகவே 6 ஏர் பேக், ஆல் வீல் டிஸ்க் பிரேக் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருந்தா, அப்படிப்பட்ட கார் எது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதுதான் நம்ம கூட இருக்கக்கூடிய மகேந்திரா 3XO. ஸோ இந்த கார் லான்ச் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய ஹைப்பு இதோட ப்ரைஸை பற்றி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ 7,50,000 விலையில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காரோட பேஸ் மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசிக் மாடலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவர்ஃபுல்லான ஒரு டர்போ பெட்ரோலை வச்சு இந்த ப்ரைஸில் இவங்க கொண்டு வந்தது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கார் காம்படிட் பண்ணக்கூடிய காம்படிட்டர்ஸ் எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வாங்க இந்த காரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலவிதமான வேரியன்ட்ஸில் வந்து இந்த காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டூயல் டோன் கலர் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம கூட இருக்கிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா AX5 வேரியன்ட் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. பட் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம ஷேர் பண்ணக்கூடியது இதோட டாப் அண்ட் மாடல் AX7 லக்ஸுரியில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன வாக் அரவுண்ட் வீடியோவாக தான் இருக்க போது. நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வெஹிக்கிள் கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய சிவா ஆட்டோமொபைல்ஸ். ஸோ மகேந்திரா டீலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் நமக்கு ரிவ்யூக்காக வந்து கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. பட் இப்போதைக்கு ரோடு அப்ரூவல் கிடையாது. அதனால் நம்மளும் இந்த காரை வந்து ஓட்டி பார்க்கல. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரைவ் ரிவ்யூ நம்ம டீட்டெயிலாக வந்து கொண்டு வருவோம். வாங்க இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வாக் அரவுண்ட் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா AX5 அப்படிங்கிற மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாக் லேம்ப் வந்து கிடையாது. ஸோ டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் டிஆர்எல்ஸ். இருங்க உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பை ஃபங்க்ஷனல் டிஆர்எல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டராகவும் உங்களுக்கு எரியும், அதே மாதிரி பகல் நேரங்களில் டிஆர்எலாகவும் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிளாசி பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு கிரில்ஸு, மகேந்திராவோட நியூ லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏர் டம்ப் இருக்கிற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஆக்சுவலாக நான் இமேஜில் பார்த்ததை விட நேரில் பார்க்க வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கலருக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியாத மாதிரி இருக்கலாம். மேபி நீங்கள் வேறு கலர்லாம் எடுக்கிறீங்கன்னும் போது அதில் இந்த பிளாக் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாகவே வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஒயிட்டாக இருக்கட்டும் இல்லை ரெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து போகிறீங்கன்ற பட்சத்தில். பட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3990 mm லென்த் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகம், கிட்டத்தட்ட 1824 சம்திங் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட அகலம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து ரொம்பவே அகலமான கார் அப்படின்னு வந்து மகேந்திரா வந்து கிளைம் பண்ணுறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். மேபி இதனால் வந்து இன்டீரியர் கம்ஃபோர்ட், அதாவது சீட்டிங் கம்ஃபோர்ட் பெட்டராக இருக்கும். 3 பேர் தாராளமாக உட்கார முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் 3 பேர் உட்கார முடியுதாங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் அண்டில் 17 இன்ச்சஸ் வருது. பட் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 201 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் கிளாடிங்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கிறது தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. சைட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைட் மிரர்ஸ் வந்து பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, கிளாசி பிளாக் ஃபினிஷில். ஸோ டாப் மாடல் போனீங்கன்ற பட்சத்தில் 360க்கான கேமரா இந்த இடத்துல வரும். பட் இதில் வந்து அவைலபிளாக இல்லை. மேலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீப்பிலருமே வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது தான் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இன்டர்கேட்டட் ஸ்பாய்லருமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் வந்து பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 போலவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சிமிலராக பார்க்க வந்து 300 போல தான் இந்த சைட் ப்ரொஃபைல் வந்து இருக்குது. நம்ம அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். இந்த கனெக்டட் டைல் லைட்ஸ் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்க விதமாக இருக்கட்டும், இந்த ரியர் ப்ரொஃபைலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் அந்த ஃபினிஷ்லாம் பாருங்களேன். ஸோ கிளாஸ்லேருந்து இந்த இடம் வந்திருக்க ஃபினிஷ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை விட ரியர் ப்ரொஃபைல் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். 3XOவோட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. மகேந்திராவோட லோகோ இருக்குது. ஒரு கனெக்டட் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கனெக்டட் டிஆர்எல்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் வியூ கேமரா,
பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்கிப் லைட்ஸ் வந்து ஒரு அலுமினியம் ஃபினிஷில் இருக்கிற ஸ்கிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியாத வகையில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் இருக்குது, பட் பெருசாக தெரியாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ்க்கு வருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மைனஸாக இருந்துச்சு XUV 300 பார்த்தீங்க அப்படின்னா. இதில் வந்து 364 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. பட் பார்க்கும்போது வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா. பட் மேபி பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு வெஹிக்கிளை நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இதில் வந்து லக்கேஜ் ஏற்றி பார்ப்போம் எந்த லெவலுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ கீழே வந்து ஸ்பேர் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து சின்ன சைஸாக இருக்க ஸ்பேர் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்ஜின் ரூம் அதை திறந்து பார்த்துருவோமா? செம்ம வெயிட்டுங்க. பேனட் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. என்னால் ஒரு கையில் தூக்கவே முடியலன்னு தான் சொல்லணும், அந்த லெவலுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும் 3XO வந்து 300 பார்த்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஒரு காராக தான் இருந்திருக்கு. இந்தியன் மார்க்கெட்டில் 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட ஒரு காராக வந்து கொடுத்துருந்துருக்காங்க. பட் இதுலேயும் சேஃப்டியில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பில்டே வந்து அவ்வளோ சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒரு உங்களுக்கு இருங்க, அந்த தட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த தட் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கேட்குறீங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஒரு டோருங்க இது ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு வந்து டிரைவர் சைட் டோரை விட ரியர் சைட் டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது. பட் டிரைவர் சைட் டோர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. கோ டிரைவரோட டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு செமையான தட் எஃபெக்ட் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பைக்கிலோட இன்ஜினுக்கு வருவோம். உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன் ஆக்சுவலாக வந்து கொடுக்குறாங்க. MPFI இன்ஜின், அதாவது டர்போ சார்ஜ் MPFI இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து TGDI இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி டர்போ டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. CRDA டீசல் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறும். அப்படின்னு TGDA இன்ஜின் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து லக்ஸுரி மாடலாவது வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ AX லக்ஸுரி மாடல் போனீங்கன்ற பட்சத்தில் தான் இந்த TGDA இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். MPFI இன்ஜின் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கு, 82 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. TGDA இன்ஜின் வந்து ஒரு 230 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் 96 கிலோவாட் வந்து பவரும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். ஸோ டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 300 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 300 நியூட்டன் மீட்டர்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினாக இருக்கும் அப்படின்றது டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். அண்ட் டீசல் இன்ஜின் வந்து மைலேஜுமே வந்து அவங்க வந்து கிளஸ்டரில் காமிச்ச வரைக்கும் 20 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது போல் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டீசல் இன்ஜின் வந்து வச்சிருக்காரு 300 பார்த்தீங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து மைலேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கு. பட் இது வந்து மைலேஜ் கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் மோட்ஸுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மகேந்திரா ஜிப் சாப் ஜூம் அப்படின்ற டிரைவிங் மோட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் மோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 300 பார்த்த ஸ்டேரிங் மோட்ஸுமே வந்து இந்த கார்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜிப் சாப் ஜூமுங்கிறது வந்து பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக வந்து மாறும். ஸ்டேரிங் மோட்ஸ் வந்து ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் நமக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸில் வைக்கிறீங்கன்னும் போது ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபீட்பேக்கு. ஸோ ஹை ஸ்பீடு பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னும் போது அதனால ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மோட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு போவோம். ஆக்சுவலாக XUV 300 பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வந்து ரொம்ப மொக்கையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப அவுடேட்டட் ஃபீல் வந்து அந்த XUV 300 இன்டீரியரில் வந்து இருந்துச்சு. பட் 3XO பார்த்தீங்க அப்படின்னா நம்ம XUV 400 பார்த்தா அந்த இன்டீரியர் செட்டப் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ இன்டீரியர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீட்டுக்கு வருவோம். ஸோ சீட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நல்ல ஹெட்ரூமு, பட் நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். சீட்டிங் கம்ஃபர்ட் விஷயத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டாக தான் இருக்குது. அதுமாதிரி இங்கேருந்து உட்காந்து வெளியில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேனட் வந்து கிளியராகவே வந்து தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ விசிபிலிட்டி ரொம்ப பெட்டராகவே இருக்குது. பேனட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் இங்கேருந்து நல்லாவே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டேரிங்கில் வந்து ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த
மாடலில் இருந்தே உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் ஜோன் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் ஜோன் ஏசி அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து ஃபேன் ஸ்பீடு, அதாவது டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னே சொல்லுவேன். கோ டிரைவருக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து கொடுத்துக்க முடியும், டிரைவருக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ டூயல் ஜோன் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா இதோட இந்த மாடல்களில் வந்து அவைலபிளாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்மன் கார மியூசிக் சிஸ்டம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது டாப் 20 கவுண்ட் ஆன் வித் மீ மிர்ச்சி பிரீத்தி only on மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி. சொல்லுங்க. ஆக்சுவலாக நாங்கள் பாட்டெல்லாம் கேட்டு பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து XV700 வந்து ரொம்பவே பிடிக்கும். அதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதுலேயும் சிமிலராக அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10.25 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஆர்பிஎம் ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். டைமாக இருக்கட்டும், கியர் போஸ்டர் இண்டிகேட்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் இன்பில்டு பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன்ஸுமே வந்து நீங்கள் இது மூலியமாக வந்து பார்த்துக்கொள்ளவும் முடியும். அலெக்ஸா பில்டினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா பில்டினாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து டாப் அண்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இந்த மாடலில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். ஆக்சுவலாக டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வந்து சொல்லலை. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து மேனுவலில் வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர். பட் டீசலில் வந்து ஏஎம்டி வந்து போயிருக்காங்க. அதையுமே வந்து டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 300 நியூட்டன் மீட்டர் பவருக்கு இன்னும் கொஞ்சம் என்ஜாயபிளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த டிரான்ஸ்மிஷனோட ஓட்டுறதுக்கு. பட் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம், அவங்க வந்து ஏஎம்டி வந்து டீசலில் வந்து கொடுத்தது. ஸோ டாப் வேரியன்ட் போறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு பேனோரமிக் சன்ரூஃப் வரும். பட் இதில் வந்து நார்மல் சன்ரூஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் வைக்கிறதுக்கு இங்கே வந்து ஹோல்டர் இருக்குது. ஸோ சன்ரூஃப் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல டெப்த் இருக்கக்கூடிய ஒரு க்ளோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேகெல்லாம் கூட உள்ளே தூக்கி போட்டு மூடிடலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய க்ளோ பாக்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கூல்டு க்ளோ பாக்ஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டாப் மாடல் பொறுத்த வரைக்கும். இது வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடையாது. ஸோ டேஷ்போர்டு வந்து ஒரு டூயல் டோன் டேஷ்போர்டு தான். ஸோ இந்த இடத்துல அந்த டெக்ஸ்சர்லாம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து மாற்றிருக்காங்க. டேஷ்போர்ட் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ ரியர் சீட் கம்ஃபோர்ட்டுக்கு வருவோம். இதான் மெயினாக வந்து நான் பார்க்கணுன்னு நினச்சது, ரியர் சீட் கம்ஃபோர்ட்டு. ஒரு 80 டிகிரி வரைக்கும் இது வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு 85 வரைக்கும் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக உள்ளே உட்காரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலம் ரொம்ப மேலே தூக்கி தான் வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்குது. நல்லா குஷனிங் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். தை சப்போர்ட் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா தை சப்போர்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உட்காரும் போது தை சப்போர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம், ஸோ என்னோடய ஹைட் வந்து 5.8. ஸோ எனக்கு ஹெட்ரூம் வந்து ஓகே. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்கூப் ஆகிருக்கு, சன்ரூஃப் கொடுத்துருக்கனால இந்த இடம் ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ரூம் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஹைட்டுக்கு வந்து ஓகே, நல்ல கம்ஃபர்டபுளாகவே சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 பேர் உட்காரதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும். 3 ஹெட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ 3 ஹெட்ரெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் உட்காரத்துக்கு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸோ 3 பேர் உட்கார முடியுதான்றதை பார்ப்போம். ஸோ நான் சென்டரில் உட்காந்துருக்கேன். இந்த சைடு வாங்க ப்ரோ. டோர் சாத்திடுங்க. ஸோ ஆக்சுவலாக ஷோல்டர் பெருசாக எனக்கு இடிக்கலை. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது கம்ஃபோர்ட்டு? ஓகே, பெருசாக இடிக்கலை. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து காம்படிட்டர்ஸ்லேயே வந்து அகலமான கார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் 3 பேர் உட்காந்து பார்ப்போம் அப்படின்றதுக்காண்டி இது பண்ணேன். பட் ஓகே தான், நல்லா இருக்குது. பட் நம்ம ஒரு டீட்டெயில் கம்பேரிஷனாக வந்து பண்ணால் தான் இந்த கம்ஃபோர்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். பட் 3 பேர் வந்து உட்கார முடியுது. நீங்கள் எந்த காரோட இந்த வெஹிக்கிளை கம்பேரிஷனாக பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோக்களில் வந்து ஒரு டீட்டெயில் கம்பேரிஷன் பண்ணுவோம். நீங்கள் கேட்கக்கூடிய காரோடையும் அந்த காரை வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த காரை வந்து இன்றைக்கி நம்ம ரைட் பண்ணி பார்க்க முடியல. பட் ஒரு சில நாட்கள்லேயே இந்த காரோட ரைட் ரிவ்யூவை நான் உங்களுக்காக வந்து கொண்டு வரேன். செவ்வாய்க்கிழமையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இந்த கார்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சிவா ஆட்டோமொபைலில். ஸோ திருச்சி நியரஸ்ட் யாராக இருக்கீங்க, இந்த கார் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும், கார் வாங்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா சிவா ஆட்டோமொபைலோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னையை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா கார் வாங்குறதுல பல குழப்பங்கள் இருக்கும். இந்த கார் வாங்கலாமா, எது வாங்குறது, ஆட்டோமேட்டிக் போகலாமா, பெட்ரோல் போகலாமா, டீசல் போகலாமா, இல்லை எந்த கார் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு பெரிய குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்குறீங்க என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ என்னையை காண்டாக்ட் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தமிழ் வீல்ஸோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழ் வீல்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கார் ரிலேட்டட் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்னையே வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். அண்ட் இது வந்து நாங்கள் எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறது கிடையாது. ஸோ சார்ஜஸ் எதுவும் நாங்கள் வாங்குறது இல்லை. ஸோ எங்களை வச்சு பணம் கேட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் பே பண்ணாதீங்க. ஃபைனலி இந்த கார் யாருக்கானது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஆன்லைன் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காரோட எல்லா வேரியன்ஸோட ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். என்னென்ன வேரியன்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பேஸ் வேரியன்ட் மட்டும் தான் 7,50,000 வந்து ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கான ஒரு கார் அப்படின்னே இந்த காரை வந்து தாராளமாக வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் வெரி நீடட், எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான காராக தான் இந்த கார் வந்து இருக்கும். டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு கார் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். இன்னும் இந்த காரை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை நம்ம டிரைவ் ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். ஸோ டிரைவ் ரிவ்யூ பண்ணிவிட்டு காரை பற்றின என்னோட ஒப்பீனியன் எல்லாத்தையுமே நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.